Yes, welcome. Lecture number 7 on linear algebra. Last வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்னது, ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு போன வீடியோ வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். முக்கியமான மேட்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் we going to discuss about symmetric and skew symmetric matrices. இதுவும் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்குள்ளே தான் வரும். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம், அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிமெட்ரிக்னா என்ன, ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல பாருங்கள், a matrix is said to be symmetric matrix. Square matrix இருந்தால் தான் we can talk about symmetric and skew symmetric. ஓகேவா? ஸோ ரெண்டுமே valid only when if the matrix is square matrix. அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருந்தால் தான் we can define symmetric matrix and skew symmetric matrix. ஓகே, ஸோ முதல்ல symmetric matrix பாருங்கள். a matrix A is said to be symmetric matrix if A transpose is equal to A. ஏக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு திரும்ப ஏவே வந்துச்சுன்னா we will call that as symmetric matrix. பாருங்கள், Aij has to be equal to Aji for all ij. Aij has to be equal to Aji for all ij. For example, இவன் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இது ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ். இந்த 3x3 மேட்ரிக்ஸ் வந்து எப்போ வந்து சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னா Aij has to be equal to Aji. அதாவது A12 has to be equal to A21, A31 has to be equal to A13, A32 has to be equal to A23. அதாவது for all ij. இப்போ ஐயும் ஜே வேரி பண்ணிங்க அப்படின்னா ஐக்கு 1 ஜேக்கு 1 கொடுத்தீங்கன்னா A11 is equal to A11. எப்பயுமே ட்ரூ தான் அது. ஐக்கு 1 ஜேக்கு 2 கொடுத்தீங்கன்னா A12 is equal to A21 வரும். அதாவது டயாகனல்ஸ் தவிர A12 A21 சேமாக இருக்கணும், A13 A31 சேமாக இருக்கணும். அதாவது இதோட உல்டா எலிமெண்ட்லாம் சேமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் போடும்போது என்ன வரும், திருப்பம் ஏவே வரும். ஸோ அப்போ ஜென்ரல் 3x3 மேட்ரிக்ஸ் வில் பி எ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. டயாகனல் என்ன வேணால் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் these two has to be equal, these two has to be equal, these two has to be equal. அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் போடும்போது திரும்ப ஏவே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், let us take A to be equal to, டயங்கல் என்ன வேணால் போட்டுக்கலாம். let us take A to be equal to 1 2 5. இப்போது நான் இங்கே 4 போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், 4 தான் போடணும். அப்போ தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். சப்போஸ் நான் இங்கே 6 போட்டேன்னா இங்கே என்ன பண்ணணும், 6 தான் போடணும். ஏன்னா A13 has to be equal to A31. இங்கே 8 போட்டேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், 8 தான் போடணும். இப்போ A டிரான்ஸ்போஸ் பண்ணுங்களேன், என்ன வரும், ரோ காலம் ஆகுதுங்க, 1 4 6 4 2 8 6 8 5. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்குது, ரெண்டும் சேம் தான் ரெண்டு மேட்ரிக்ஸும். ஸோ எப்பப்பெல்லாம் A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A எப்போ இருக்கும் அப்படின்னா whenever diagonal என்ன வேணா இருக்கட்டும், these two has to be equal, these two has to be equal, these two has to be equal. அப்படி இருந்தது அப்படின்னா then that matrix will be a symmetric matrix. சப்போஸ் அந்த மாதிரி சேமாக போகலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் let us take A to be equal to 1 2 3 1 1 2 2 4 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது, பட் இது ரெண்டும் வரல, சேமாக இல்லை. சேமாக இருந்தால் இட் கேன் பி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இட் வில் பி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. பட் சேமாக இல்லாததுனால இஃப் யூ புட் A டிரான்ஸ்போஸ் 1 1 2 ஆகுமா, 1 2 4 ஆகுமா, 2 5 3 ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தீஸ் டூ மேட்ரிக்ஸ் ஆர் நாட் சேமு. ஏன்னா 1 1 2 இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போது எப்போ A டிரான்ஸ்போஸும் ஏவும் சேமாக போகும் அப்படின்னா எப்போ சேமாக போகும், these two has to be equal, these two has to be equal, these two has to be equal. அதுதான் சொல்லுது a matrix will be symmetric matrix if A transpose is equal to A transpose ஏவா போகும் எப்போ அப்படின்னா Aij is equal to Aji. இது ரெண்டும் சேமாக போகணும், இது ரெண்டும் சேமாக போகணும், இது ரெண்டும் சேமாக போகணும். அப்போ ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் எப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும், அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஒரு 4x4 மேட்ரிக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் A is a 4x4 மேட்ரிக்ஸ், A11 A12 A13 A14 A21, A22, A23,
A24, A31, A32, A33, A34, A41, A42, A43, A44. This matrix will be a symmetric matrix. எப்போ அப்படின்னா எப்போ these two has to be diagonalலாம் விட்டுருங்க. These two has to be equal. These two has to be equal. A41 has to be equal to A43. These two has to be equal. A41 has to be equal to A14. Sorry, A42. This has to be equal to A24. A43 has to be equal to A34. Correct? For example, let us take A to be equal to 1, 2, 3, 4. நான் இங்கே 5 போட்டேன்னா இங்கேயும் 5 தான் போடணும். அப்போ தான் A12ம் A21ம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் இங்கே 6 போட்டேன் அப்படின்னா A13 6 போட்டேன்னா A31 என்ன பண்ணணும் 6 போடணும். அப்போ தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக வரும். இப்போ நான் இங்கே 4 போட்டேன், இங்கே நான் வேறு நம்பர் 8 போட்டேன் அப்படின்னா நான் 8 தான் போடணும் இங்கே. அப்போ தான் A14ம் A41ம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் இங்கே 6 போட்டேன் அப்படின்னா இங்கே 6 தான் போடணும். நம்பர் மாற்றி போட்டுக்கலாம். நீங்கள் 1 போட்டோன்னா இங்கே 1 தான் போடணும். அப்போ தான் A23யும் A32ம் ஈக்குவலாக இருக்கும். இங்கே நான் 8 9 போட்டேன் அப்படின்னா இது A24 A42 ஈக்குவலாக இருக்கணும். இங்கே -1 போட்டோன்னா என்ன வரணும், இங்கே -1 தான் போடணும். இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா you will get A again. So this matrix this will be symmetric matrix if these two are equal, these two are equal, these two are equal, these two are equal, these two are equal. புரியுதா? Aij has to be equal to Aji for all Jij. எப்பப்பெல்லாம் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அப்பப்பெல்லாம் that will be a symmetric matrix. இப்போ skew symmetric matrix தான் என்னது, ஏக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு ஏவே வந்துச்சுன்னா சிமெட்ரிக்கு, ஏக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு -a வந்ததுன்னா that will be a skew symmetric matrix. ஏக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு -a வரணும். அப்போ திஸ் எப்போ வரும் அப்படின்னா Aij has to be equal to Aji for all ij. For example, let us take A to be equal to, எப்பயுமே முக்கியமான கண்டிஷன் என்னது அப்படின்னா டயக்னல்ஸ் ஆர் 0. டயக்னல் எல்லாம் 0 இருந்தால் தான் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். டயக்னல் 0 இருக்கணும் ப்ளஸ் திஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். பாருங்கள் 0 0 0. நான் இங்கே 4 போட்டேன்னா இங்கே -4 போடணும். ஏன்னா இது ரெண்டு சிம்மா போச்சுன்னா சிமெட்ரிக்காக போயிடும். ஸ்கியூ சிமெட்ரிக்காக வரணும்னா அர்த்தம் Aij has to be equal to -of Aji. நான் இங்கே 5 போட்டேன்னா இங்கே என்ன பண்ணணும் -5 போடணும். இங்கே -6 போட்டேன்னா இங்கே என்ன பண்ணணும் 6 போடணும். சைனை மாற்றி போடணும். இப்போ A டிரான்ஸ்போஸ் போடுங்க. 0 -4 -5 -4 0 -4 -5. இந்த ரோவை காலம் இப்போ இந்த காலம ரோவா இல்லையாச்சா. இப்போ இந்த காலம ரோவா இல்லைன்னா 4 0 6, இது 5 -6 0. ஸோ இப்போ நான் மைனஸை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 0 4 5 -4 0 -6 -5 6 0. I'm taking minus outside. This will be minus of A. ஏன் தானே இவன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் டயக்னல் 0 இருந்து இது ரெண்டும் ஆப்போசிட் சைன்ஸில் இருக்கோ அப்போல்லாம் அது என்னவா இருக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். சப்போஸ் டயக்னல் 0 இல்லை அப்படின்னா யூ கேனாட் டேக் இங்கே ஏன்னு போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சப்போஸ் டயக்னல் 0 போகலை அப்படின்னா let us take A to be equal to 1 2 3 -4 4 5 -5 6 -6. இது பார்த்தா உங்களுக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் மாதிரியே இருக்கும். இது ரெண்டும் ஆப்போசிட் சைன், இது ரெண்டும் ஆப்போசிட் சைன், இது ரெண்டும் ஆப்போசிட் சைன். பட் டயக்னல் 0 இல்லை. சப்போஸ் A டிரான்ஸ்போஸ் போடுங்க, இது என்ன ஆகும் 1 4 -5 -4 2 -6 5 6 3. இப்போ நான் மைனஸை காமனாக எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகிடும் -1 ஆகிடும், -4 ஆகிடும், -5 ஆகிடும், சாரி +5 ஆகிடும், இங்கே +4 ஆகிடும், அது -2 ஆகிடும், +6 ஆகிடும். இப்போ -5 -6 -3. இது நீங்கள் ஏன்னு போட முடியாது. பட் ஏ யார் 1 A பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, பட் இங்கே -1 இருக்குது. ஸோ யூ கேனாட் புட் A. டயக்னல் 0 போச்சுன்னா மட்டும்தான் this will be equal to A. டயக்னல் 0 போகி இது ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருந்தது அப்படின்னா that will be a skew symmetric matrix.
அப்போ skew symmetric மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படின்னா முதல் கண்டிஷன் வந்து டயகனல் 0வாக இருக்கணும், டயகனல் எல்லாம் 0வாக இருக்கணும், ப்ளஸ் ஏஐஜே ஹேஸ் டு பி ஈக்குவல் டு ஏஜேஐ. இப்போ 2 எக்ஸாம்பிள் தரேன், சிமெட்ரிக்கா skew symmetricனு சொல்லணும். சிமெட்ரிக்கு வந்து டயகனல் என்ன வேணா இருக்கலாம், சிமெட்ரிக்கு டயகனல் என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 4 5 -2 -2 -3 -3 -4 -4. Second example 0 0 0 -4 4 5 -5 -6 6. Third example 0 0 0 1 -1 2 -2 3 3. இப்போ வந்து சிமெட்ரிக்கா skew symmetricனு சொல்லணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, டயகனல் என்ன வேணா இருக்கலாம், இது ரெண்டும் சேம் -2 -2 -3 -3 -4 -4. அப்போ என்னது இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சேம் சைனாக இருக்கணும், சேம் சைனாக இருக்கணும். A12 is equal to A21, A23 is equal to A31, A23 is equal to A32. டயகனல்லாம் 0, இது ரெண்டும் ஆப்போசிட் சைன், இது ரெண்டும் ஆப்போசிட் சைன், சேம் நம்பரு பட் ஆப்போசிட் சைன். 4 -4 5 -5. அப்போ இதனால் இது skew symmetric. இது பார்த்தீங்கன்னா டயகனல்லாம் 0, ஆப்போசிட் சைன் சேம் சைன். அப்போ இது என்ன கிடையாது, இது நாட் சிமெட்ரிக் நாட் skew symmetric. ஒரு மேட்ரிக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சிமெட்ரிக்காக தான் இருக்கணும், கண்டிப்பாக skew symmetricகாக இருக்கணும்லாம் கிடையாது. இது இருந்ததுன்னா சிமெட்ரிக்கு, இது இருந்ததுன்னா skew symmetric. பட் இந்த மேட்ரிக்ஸ்க்கு சிமெட்ரிக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, skew symmetricக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆப்போசிட் சைன், ரெண்டு ஆப்போசிட். சப்போஸ் இதை நான் -3 போட்டிருந்தேன் அப்படின்னா திஸ் வில் பி skew symmetric மேட்ரிக்ஸ். பட் ஆனால் என்ன போடல, -3 போடலை. ஸோ அப்போ திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் skew symmetric மேட்ரிக்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏன் நாட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது ரெண்டு சேமாக இருக்கணும், பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஆப்போசிட் சைனாக போயிடுச்சு. பட் திஸ் இஸ் நாட் சிமெட்ரிக் as well as நாட் skew symmetric. ஸோ அப்போ சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா டயகனல் என்ன வேணா இருக்கலாம், திஸ் ஹேஸ் டு பி ஈக்குவல். skew symmetric இருக்கணும் அப்படின்னா டயகனல் 0வாக தான் இருக்கணும், எல்லா டயகனல் 0வாக தான் இருக்கணும். அண்ட் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஆஃப் ஆப்போசிட் சைன்ஸ். அப்படி இருந்ததுன்னா வில் கால் தட் as skew symmetric மேட்ரிக்ஸ். புரிஞ்சுதா? ஏ டிரான்ஸ்போஸ் ஏவா போச்சுன்னா சிமெட்ரிக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் ஏவா எப்போ போவோம், ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏஜேஐ ஃபார் ஆல் ஐஜே. எப்போ மேட்ரிக்ஸ் skew symmetric, ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவா போச்சுன்னா skew symmetric. இது எப்போ ட்ரூவாக இருக்கும், ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏஜேஐ and all diagonals are 0. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ ஏவும் பியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இஃப் ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தென் தேர் ஆர் 6 ப்ராப்பர்ட்டிஸ். இஃப் ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஏ பிளஸ் பி இஸ் சிமெட்ரிக், ஏ மைனஸ் பி இஸ் சிமெட்ரிக். அதாவது ஏ வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு, அப்புறம் என்ன அர்த்தம், ஏ டிரான்ஸ்போஸ் ஏவா போகும், பியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு, பியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு, அப்புறம் என்ன அர்த்தம், பி டிரான்ஸ்போஸ் பியாவே போயிடும். நான் ஏ பிளஸ் பியும் சிமெட்ரிக்னு சொல்லணும். இப்போ ஏ பிளஸ் பி சிமெட்ரிக்கான அர்த்தம், ஏ பிளஸ் பிக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு திருப்பம் ஏ பிளஸ் பியே வந்துடுச்சு அப்படின்னா இட் வில் பி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் பை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ், திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ். வாட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இட் இஸ் ஏ. வாட் இஸ் பி டிரான்ஸ்போஸ், இட்ஸ் பி. ஸோ சம் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போட்டு சம் மேட்ரிக்ஸே வரான், அப்புறம் என்ன அர்த்தம், ஏ பிளஸ் பி சிமெட்ரிக். அவ்வளோதான். ஏவும் பியும் சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா ஏவும் பியும் சிமெட்ரிக், அப்புறம் என்ன அர்த்தம், ஏக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு ஏவே வரும், பியும் சிமெட்ரிக்கு, அப்போ அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போட்டால் அதுவே வரும். அப்போ சம் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போட்டு அதுவே வந்துச்சுன்னா யூ வில் கால் தட் மேட்ரிக்ஸ் அஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இந்த ஏ பிளஸ் பிக்கு டிரான்ஸ்போஸ் போடுறேன், திருப்பம் இதுவே வருது, அப்போனா வி வில் கால் திஸ் மேட்ரிக்ஸ் ஆஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ ஏ பிளஸ் பி சிமெட்ரிக், ஏவும் பியும் சிமெட்ரிக்காக இருந்தால் ஏ பிளஸ் பி வில் பி சிமெட்ரிக். அதே மாதிரி மைனஸும் என்ன ஆகிடும், இட் வில் பி a symmetric matrix. So if A and B are symmetric matrix, then A plus or minus B, A plus B is also symmetric, A minus B is also symmetric. Symmetric நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும், some matrixக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு திருப்பி அவனே வந்துட்டான் அப்படின்னா it will be a symmetric matrix. ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் பிஏ நீட் நாட் பி சிமெட்ரிக். ரொம்ப 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 முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஏவும் பியும் சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா ஏபி என்னவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சிமெட்ரிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஏவும் பியும் சிமெட்ரிக்கு, அப்போனா வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஏவா போகும், பி டிரான்ஸ்போஸ் பியா போகும். இப்போ ஏபி வந்து நீட் நாட் பி சிமெட்ரிக். ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு திருப்பம் ஏபியே வந்ததுன்னா இட் வில் பி சிமெட்ரிக். கரெக்டாக?
ஏபி டிரான்ஸ்போஸ் என்னது? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். வாட் இஸ் பி டிரான்ஸ்போஸ்? பி. வாட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ்? இட் இஸ் ஏ. இது நான் ஏபின்னு போட முடியுமா? இது நான் ஏபின்னு போட முடியுமா? பிஏவை ஏபின்னு போட முடியுமா? போட முடியாது. பிகாஸ் போன வீடியோவில் பார்த்தோம் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ ஃபார் ஆல் ஏபி. அப்போ என்னால் பிஏவை ஏபின்னு போட முடியாது. அப்போ பிஏவை ஏபின்னு போட்டான் அப்படின்னா ஏபி வில் பி சிமெட்ரிக். ஸோ அப்போது ஏபி நீட் நாட் பி சிமெட்ரிக். திஸ் வில் பி சிமெட்ரிக் எப்போ when AB is equal to BA. எப்போ பண்ணலாம் ஏபியும் பியும் சேமாக போதோ I can write BA to be equal to AB. In that case something transpose is equal to something. So in that case I can say AB is symmetric. ஓகேவா? இப்போ முக்கியமான ரிசல்ட் எழுத போகிறேன் நான். இப்போது என்ன எழுத போகிறேன் அப்படின்னா if A and B are symmetric matrix, AB is symmetric எப்போ அப்படின்னா AB is symmetric if and only if AB is equal to BA, or AB is symmetric when A and B commutes. ஆமாம் தானே? அப்போ தான் I can write BA to be equal to AB. ஸோ எப்போலாம் ஏபியும் பியும் சேமாக இருக்கோ அந்த கேஸ் AB is equal to AB transpose equal to AB. அப்புறம் என்ன ஆகிடும்? ஏபி சிமெட்ரிக்காக போயிடும். எப்போலாம் ஏபியும் பியும் ஈக்குவலாக இருக்கோ அப்போலாம் ஏபி வில் பி சிமெட்ரிக். ஸோ ஏபி அண்ட் பிஏ நீட் நாட் பி சிமெட்ரிக். எப்போ சிமெட்ரிக்காக இருக்கும்? ஏபியும் பியும் சேமாக போச்சுன்னா இட் வில் பி சிமெட்ரிக். தேர்ட் ப்ராப்பர்ட்டி, ஏபி ப்ளஸ் பிஐ சிமெட்ரிக். ஏவும் பியும் சிமெட்ரிக்காக இருந்தது அப்படின்னா ஏபி ப்ளஸ் பிஏ என்னவாக இருக்கும்? சிமெட்ரிக்காக இருக்கும். ஏபி மைனஸ் பிஏ ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். முக்கியமான ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். யூ ஜஸ்ட் டேக் டூ மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி. ஏவும் பியும் சிமெட்ரிக்காக இருக்கும். ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏவும் பியும் சிமெட்ரிக்காக இருக்க மாதிரி now you find AB plus BA. அது என்னவா இருக்கும்? அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். AB minus BA will be skew symmetric matrix. அடுத்து if A and B are symmetric matrix, A square plus B squares are symmetric matrix. A power k and B power k are symmetric matrix and this k belongs to natural number. அதாவது A சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா A square சிமெட்ரிக்காக இருக்கும், A cube சிமெட்ரிக்காக இருக்கும், A power 4 சிமெட்ரிக்காக இருக்கும். அதே மாதிரி B சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா B power k என்னவாக இருக்கும்? சிமெட்ரிக்காக இருக்கும். அதே மாதிரி k times A is also symmetric. ஏன்ற மாதிரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா தட் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது உள்ள இருக்க மேட்ரிக்ஸும் என்னவாக இருக்கும்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். தீஸ் ஆர் த 6 பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இவ்வளோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு we going to see the properties of skew symmetric matrix. ஏவும் பியும் சிமெட்ரிக்னா ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி எது அப்படின்னா இதில் ஏபி அண்ட் பிஏ நீட் நாட் பி சிமெட்ரிக். ஏவும் பியும் சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதோட மல்டிப்ளிகேஷன் ஏபி அது சிமெட்ரிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. This will be symmetric எப்போ அப்படின்னா AB and BA need not be symmetric. This will be symmetric எப்போ அப்படின்னா AB is equal to BA. முக்கியமான ப்ரூஃப், முக்கியமான ரிசல்ட்டு in exam point of view. Now we will see properties of skew symmetric matrix. Properties of skew symmetric matrix. If A and B are skew symmetric matrix, then A plus or minus B is skew symmetric matrix. AB and BA need not be skew symmetric. இப்போ தான் பார்த்தோம் AB and BA be skew symmetric if AB is equal to BA. Symmetric matrix பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் A square B square symmetric matrix. A square plus or minus B square is also symmetric matrix. A square A power 4 A power 6 that will be symmetric matrix. A cube A power 5 A power 7 are skew symmetric matrix. Ka is also skew symmetric matrix. அதாவது let us take two skew symmetric matrix. ஈஸியாக எடுத்துப்போம் 0 0 4. இது skew symmetric matrix தானே? diagonal 0, இது ரெண்டு ஆப்போசிட் சைன். இது 2 க்கு also skew symmetric matrix. Let us take B to be equal to 0 0 2 minus 2. இது என்னது? skew symmetric matrix தான். Now what is A plus B? 0 plus 0 0 minus 4 plus 2 minus 2 4 minus 2 2 0 plus 0 0. இது என்னது? skew symmetric matrix தானே? So therefore A plus B is also skew symmetric matrix. S is not skew symmetric. Now what is A minus B? Minus பண்ணுங்க 0 minus 0 0 minus 4 minus 2 minus 6 4 minus half minus 2 plus 6 0. இது என்னது? skew symmetric தான். diagonal 0, இது ரெண்டும் ஆப்போசிட் சைன். இது வந்து 2 cross 2 skew symmetric matrix. 3 cross 3னா 3 பேர் வருவான், 3 பேர் ஆப்போசிட் சைனில் இருப்பான். இது 2 cross 2ன்றதுனால மொத்தமே 4 எலிமெண்ட் தான் இருக்கும். மீதி 2 பேர் என்னவாக இருக்கணும்? ஆப்போசிட் சைன்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ரிசல்ட் ஓகே. ஏபி அண்ட் பிஏ ஆர் நாட் ஸ்கியூ சிமெட்ரிக். அதாவது ஏவும் பியும் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா
ஏபி என்னவா இருக்கணும் அவசியம் கிடையாது, ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம போன இதில் பார்த்தது தான். எப்போ ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும், ஈவன் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஏ வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கு, அப்புறம் என்ன அர்த்தம், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. பியும் ஸ்கியூ சிமெட்ரிக்கு, இப்போ பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. வாட் இஸ், நம்ம என்ன சொல்லணும், ஏபி ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். அப்போ ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஏபி வந்துடுச்சு அப்படின்னா ஐ கேன் சே ஏபி இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்கு. Now what is AB transpose? It is B transpose A transpose. Now what is B transpose? It is minus B. Now what is A transpose? It is minus A. ஏன்னா ஏவும் B என்னது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது என்ன ஆகிடும், ப்ளஸ் BA ஆகிடும், ப்ளஸ் BA ஆகிடும். ஸோ இஃப் A and B are skew symmetric, AB and BA are not skew symmetric. ஆமாம் தானே? சப்போஸ் B transpose minus B, A transpose என்னது minus A. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஏவும் பியும் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தாலும் ஏபி என்னவா இருக்கும், சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஆமாம் தானே? பாருங்க, பை டெஃபினிஷன் ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏ, ஏன்னா ஏ வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கு, பியும் ஸ்கியூ சிமெட்ரிக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பி டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி ஆகிடும், ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏ ஆகிடும். திஸ் வில் பி ப்ளஸ் பிஏ ஆகிடும். அப்போது திஸ் வில் பி ஈக்குவல் டு ஏபியாக தான் போகும். சப்போஸ் இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ போச்சுனாலும் திஸ் வில் பி என்ன ஆகிடும், சிமெட்ரிக்காக தான் போகும், ஸ்கியூ சிமெட்ரிக்காக போகாது. கரெக்டா? ஸோ அப்போ ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக்னா ஏபி வில் பி சிமெட்ரிக் இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக்காக போச்சுனாலும் ஏபி என்னவா இருக்கும், சிமெட்ரிக்காக தான் இருக்கும், ப்ரொவைடட் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஓகே, இப்போது தேர்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் சிமெட்ரிக். ஏவும் பியும் சிமெட்ரிக்காக ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்னவா இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும். பாருங்க, let us take A to be equal to 0 0 minus 4 4. This is skew symmetric matrix. Now what is A square? 0 minus 4 4 0 0 minus 4 4 0. So இப்போ இது என்ன ஆகிடும், 0 minus 16 ஆகிடும், இவன் 0 ஆகிடுமா, இவனும் 0 ஆகிடுமா, இவன் மைனஸ் 16 ஆகிடுமா. இவன் என்ன மேட்ரிக்ஸு, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆங்கிள் என்ன வேணா இருக்கட்டும், இது ரெண்டு சேமாக இருக்கணும், விச் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இது, உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் போடுங்க, மைனஸ் 16 0 0 மைனஸ் 16 ரெண்டு சேமாக போயிடுறாங்கன்னா, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் சேம் ஆஸ் திஸ் மேட்ரிக்ஸ். தேர்ஃபோர் இஃப் ஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஸ்கொயர் வில் பி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆல்சோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏ பவர் ஏ ஸ்கொயர்லாம் சிமெட்ரிக்காக இருக்கும், ஏ பவர் 4 சிமெட்ரிக்காக இருக்கும், அதாவது ஈவன் பவர்ஸ் தான் சிமெட்ரிக்காக இருக்கும். ஏ ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா ஏ பவர் ஈவன் பவர்ஸ் தான் சிமெட்ரிக்காக இருக்கும், ஏ பவர் ஆட் பவர்ஸ்லாம் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகேவா? தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ். நவ் வி வில் see one important result regarding symmetric and skew symmetric matrix. Every square matrix A can be expressed as a sum of symmetric and skew symmetric matrix. எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் we can express that as a sum of symmetric and skew symmetric matrix. எப்படி பண்ணலாம்? This is the formula. So A plus A transpose by 2, this will be a symmetric matrix. A minus A transpose by 2, this will be a skew symmetric matrix. So every square matrix A can be expressed as a sum of symmetric and skew symmetric matrix. A plus A transpose by 2 will be a symmetric matrix. A minus A transpose by 2 will be a skew symmetric matrix. For example, let us take A to be A வந்து என்னன்னா எடுத்துக்கலாம். Let us take 1 2 3 4. Okay ba? Now this A can be expressed as sum of symmetric and skew symmetric matrix. எப்படி? We need to find A plus A transpose by 2. So 1 by 2 A plus A transpose. So 1 2 3 4 A plus, now what is A transpose? 1 2 இங்கே வந்துடும், 3 4 இங்கே போயிடும். Now you will just add this, add பண்ணிங்க அப்படின்னா 2 5 5 8. கரெக்டா? இப்போ this is a symmetric matrix. ஆமாம் தானே? diagonal என்ன வேணா இருக்கட்டும், these two are equal. So அப்போ A plus A transpose by 2 will be a symmetric matrix. Now what is A minus A transpose by 2? So 1 by 2 வெளியே எடுத்துடலாம். A minus A transpose. So A is 1 2 3 4
minus A transpose. So 1, 2, 3, 4. So this will be 1 by 2, 1 minus 1, 0, 2 minus 3, minus 1, 3 minus 2, 1, 4 minus 4, 0. இது என்னது skew symmetric, correct? Diagonal 0, இது ரெண்டும் opposite sign. So you can see, so நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, I can express this A as sum of symmetric and skew symmetric matrix. அதாவது இதை நீங்கள் sum பண்ணுங்க, அதாவது A plus A transpose by 2 plus A minus A transpose by 2 sum பண்ணுங்க. So what is A plus A transpose by 2? It is 1 by 2, 2, 5, 5, 8 plus 1 by 2 A minus A transpose is 0 minus 1, 1, 0. இதை ஆட் பண்ணுங்க, இதை ஆட் பண்ணிங்கன்னா இவன் ஆகிடுமா 1 by 2 மறுபடியும் பண்ணுறோமா 1 by 2வை இப்போ 1 5 by 2 5 by 2 4 ஆகிடுவான். ஐம் டிவைடிங் திஸ் பை 2 2 by 2 1 5 by 2 5 by 2 8 by 2 4. இங்கே 1 by 2 டிவைட் பண்ணிங்கன்னா 0 minus 1 by 2 1 by 2 0. இதை ஆட் பண்ணுங்க 1 plus 0 1 5 by 2 minus 1 by 2 இவன் 5 by 2 plus 1 by 2 இவன் 4 plus 0. So this is equal to 1 இவன் 4 by 2 ஆகிடுவான். 4 by 2 is 2, 6 by 2 3 வந்துட்டானா ஏவே. So this A can be written as sum of symmetric plus skew symmetric matrix. So every square matrix A can be written as sum of symmetric and skew symmetric matrix. எந்த ஒரு மேட்ரிக்ஸாக இருந்தாலும் I can always write that as symmetric matrix plus skew symmetric matrix. அதோட sum வந்து என்ன ஆகிடும் ஏவா போயிடும். So I have taken some A, I have found A plus A transpose by 2, A minus A transpose by 2. So if I add these two, I'm getting A again. So every square matrix, அது என்ன வேணா இருக்கட்டும், சிமெட்ரிக்காக இருந்தாலும் இருக்கட்டும், ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தாலும் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எந்த ஒரு மேட்ரிக்ஸையோ I can express that as sum of symmetric and skew symmetric matrix. One important example. So நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த வீடியோவில் we have seen some important properties of symmetric and skew symmetric matrix. So next video we will continue different matrices. Okay? So this is the next video. Goodbye. Thank you. All the best.